அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னாக்கா மற்றும் ஒரு சோலார் ஆன் கிரிட் சிஸ்டம் தாங்க. இது சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியில் தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா கோயம்புத்தூர் மலுமிச்சம்பட்டி கற்பகாலஜி அப்படிங்கிற இடத்துல மலுமிச்சம்பட்டி அந்த இடத்துல வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். 3 ஃபேஸ் இன்வெர்ட்ரு 6 கிலோவாட் இன்வெர்ட்ரு போட்டிருக்கோம். 3.2 கிலோவாட்டு 535ல் 6 பேனல் சோலார் பேனல் மோனோ பர்க் வித் ஆஃப் கட்டு பேனல் போட்டிருக்கோம். 3.2 கிலோவாட் சோலார் பேனலும் 6 கிலோவாட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்ரு இந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபியூச்சரில் இவங்களுக்கு வந்து இனி ஒரு 2 கிலோவாட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி லோடு ரெக்யர்மெண்ட் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 கிலோவாட் 3 ஃபேஸ் இன்வெர்ட்ரு இந்த இடத்துல போட்டாச்சு. ஸ்ட்ரக்சரிங் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் தான் ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடியாக இருந்தாலும் சரி, நார்மல் சப்சிடியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எல்லாமே இன்க்ளூட் நம்ம மெட்டீரியல் எல்லாமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் எதுவுமே பண்ணாமல் குவாலிட்டியாக தான் மெட்டீரியல் போட்டு தருவோம். அதேமாதிரி ஸ்ட்ரக்சரிங் மேக்ஸிமம் 90% வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்ட்ரக்சர் தான் கொடுப்போம். அலுமினியம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஸ்ட்ரக்சர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 அடிக்கு 3 அடிங்க. நார்த் சைடில் வந்து உங்களுக்கு 3 அடியும், சவுத் சைடில் வந்து 2 அடி வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி போல்டு நட்டு எண்டு கிளாம்பு மிட்டி கிளாம்பு எல்லாமே அலுமினியம் எஸ்எஸ் போல்டு நட்டு தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சரிங்க்கு இந்த இடத்துல சிவில் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா தெர்மோகூல் பாக்ஸ் வச்சு தான் நாங்கள் மோல்டு யூஸ் பண்ணி அதை பண்ணியிருக்கோம். தெர்மோகூல் பாக்ஸ் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிங்க மோல்டிங் பாருங்கள். சிவில் ஒர்க்கு உள்ள காங்கிரீட் போட்டு பண்ணியிருக்கோம். 4 லெக்குக்குமே சிவில் ஒர்க் வந்து பக்காவாக பண்ணி அது போல்டு நட்டு எண்டு கிளாம்பு மிட்டி கிளாம்பு எல்லாம் போட்டுங்க. பர்லின்னு எல்லாமே அலுமினியம் தான் டோட்டலாகவே நம்மளோட இதில். அதனால் எந்த சப்சிடி ஸ்கீம்னாக்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் வந்து ஜிஐயில் தான் ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுப்போம், இவ்வளோ ஹைட்டு தான் போடுவோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணணும் இது பண்ணணும். நம்மளோட ஹை ரைசர் ஸ்ட்ரக்சர்னால் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து பேபிள் ஆகும். நார்மல் 2 to 3 வந்து 3 கிலோவாட் நீங்கள் போகிறீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக அலுமினியத்தில் வேணாலும் போட்டுக்கலாம். லெக்கு மட்டும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஜிஐ வித் கால்வனைஸில் வேணாலும் அதுவும் போட்டுக்கலாம். இல்லை ஃபுல்லாக டோட்டலாகவே அலுமினியம் கொடுத்துருந்தாலும் அலுமினியத்தில் நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாரி சிவில் ஒர்க்கு டோட்டலாக என்டிஎல்லாகவே இந்த மாதிரி பாருங்கள். மொட்டை மாடியில் விண்டு டேரக்ஷன் விண்டு காற்று ஓவராக அடிச்சுனாக்கா நம்ம வைக்கிற பேனல் வந்து காற்றுல தூக்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இந்த சிவில் ஒர்க்கு கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ஸ்கோப்பில் கஸ்டமர் தான் பண்ணி கொடுக்கணும். அதுக்கான டெக்னிக்கல் ஐடியா அதெல்லாம் என்ன எப்படி பண்ணணும், அதுக்கு என்ன மெட்டீரியல் தேவை, அதை எப்படி மிக்ஸ் பண்ணணும், அதுக்கு எவ்வளோ சிமெண்ட் தேவை, எவ்வளோ மணல் தேவை, எவ்வளோ ஜல்லி தேவை, எம்சாண்ட் தேவை, இது எல்லாமே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு 2 லேபரை வச்சு இதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் தான் கொடுக்கணும். நாங்கள் வந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு ஐடியா எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். அது மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 லெக்குக்கும் 4 உங்களுக்கு காலம் பாக்ஸ் ரெடி பண்ணி தெர்மோகூலில் 1.5 அடிக்கு ஹைட்டுக்கும் 1.25 அடி அகலம் 1 அடி அகலம் அப்படிங்கிற சைஸில் போட்டு வச்சுருக்கோம். அதே இந்த இடத்துல பேனல் வந்து பார்த்திங்கன்னா யூடிஎல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சப்சிடிக்கானது டிசிஆர் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 535 வாட்ஸில் 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 535 வாட்ஸில் மோனோ பர்க்கு வித்து ஆஃப் கட்டு பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 6 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். டிசிஆர் பேனல் தான் சப்சிடிக்குன்னு பயன்படுத்தக்கூடிய பேனல் தான். சப்சிடிக்கு வந்து பயன்படுத்தணும். நான் சப்சிடிக்குன்னு தனியாக இருக்குது. அந்த பேனல் வந்து நான் டிசிஆர் அப்படிம்பாங்க. அதாவது லோக்கல் மேனுஃபேக்சரிங் தான் உள்ள பேனல் மட்டும்தான் டிசிஆர் சப்போர்ட், அதாவது சப்சிடிக்கு வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். வரங்க ஸ்ட்ரக்சரிங் ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம். இது நார்த் சைடில் போட்டிருக்கோம். அதோட சிவில் ஒர்க்கு, அதோட காலம் பாக்ஸு ஃபுல்லாக உள்ள மெட்டல் எல்லாமே உள்ளே போட்டாச்சு. கம்ப்ளீட்டாக அலுமினியம் தான் ஸ்ட்ரக்சரிங். உங்களுக்கு அது மாதிரி சோலார் ஆன் கிரிட்டு, ஆஃப் கிரிட்டு, வாட்டர் பம்பு, சோலார் வாட்டர் ஹீட்ரு, இண்டஸ்ட்ரியல், கமர்ஷியல், டொமஸ்டிக்கு, ரெசிடென்சி பர்பஸுக்கு எல்லாத்துக்கும் நம்ம சோலார் போட்டு கொடுத்துருக்கோம். மெயினாக இண்டஸ்ட்ரியல் பர்பஸுக்கு வந்து நீங்கள் சிஎன்சி மிஷின் ஓட்டணும், ஏத்து மிஷின் ஓட்டணும், எல்லாமே டோட்டல் மிஷின் எங்களுக்கு ரன் ஆகணும் அப்படின்னாக்கா அதுக்கு மெயினாக நாங்கள் சோலார் ஆன் கிரிட் வந்து போட்டு கொடுத்துட்ருக்கோம். அதேமாரி பவரே இல்லை, எந்த ஏரியாவிலும் எந்த வீட்லையும் நமக்கு வந்து பவர் கிடைக்கல அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஃப் கிரிட் சிஸ்டம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். விண்டர் டைமில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வேணும், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோட்டல், காலேஜ், லாட்ஜ் இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் தேவைன்னா ஹாட் வாட்டர் சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சோலார் வாட்டர் ஹீட்டரும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சோலாரில் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு மெட்டீரியல் அசசரிஸ் எது வேணாலுமே சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் பவர் பிளான்ட்டு, சோலார் வாட்டர் பம்பு, அதுக்கான தேவையான மெட்டீரியல் நம்மகிட்ட அவைலபிலிட்டி. ஏசிடிசி பாக்ஸு, டிசி பாக்ஸு, ஏசி எர்த்திங், டிசி எர்த்திங், அதேமாதிரி எர்த்துக்கு தேவையான மெட்டீரியல்கள், கேபிள், டிசி கேபிள், ஏசி ஒயரு, இது எல்லாமே நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிக்கு அப்ளை பண்ணி ஃபீஸிபிலிட்டி அப்ரூவுக்கு வெயிட் பண்ணி ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் எனக்கு வந்துருச்சு, வெண்டார் யார் எடுக்கணும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறவங்க உங்களுக்கு வெண்டார் நம்ம வேலை செஞ்சு தரணும், நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்குது, கால் பண்ணுங்கள். நாங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தரோம். மெயினாக ஃபீஸிபிலிட்டி அப்ரூவ் உங்களுக்கு வந்துருச்சுன்னா கிளியராக உடனே எங்களுக்கு கால் பண்ணுங்கள். 2 to 3 டேஸில் ஒர்க்கை முடிச்சு நம்ம வந்து இபி ஹவுஸில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம். 6 பேனல் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பார்த்துங்க, மேலே 3 பேனல், கீழே 3 பேனல் தான், 2 ரோவாக தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது மொட்டை மாடி டெரஸில். எதுக்காக ஐரேசர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறதுலாம்
இந்த பேனல் வந்து கம்பல்சரி நம்ம சோலார் பேனல் போட்டால் நமக்கு எப்போதுமே அவுட்புட் வரும், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆங்கிள், கரெக்டான டேரெக்ஷனில் நார்த் சைடில் தான் உங்களுக்கு ஹைட்டாக இருக்கணும், சவுத் சைடில் டவுனாக இருக்கணும். சும்மா வெயில் அடிக்கிற பக்கம்லாம் போட்டால் நமக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அதேமாரி கம்பல்சரி 15 டேஸ் கொன்ஸோ 30 டேஸ் கொன்ஸோ பேனல் சோலார் பேனலை க்ளீன் பண்ணி ஆகணும். நல்ல வாட்டர் தண்ணி வச்சு வாட்டர் வாஷ் பண்ணி ஒரு துணியை வச்சு ஜஸ்ட்டு தொடச்சி விட்டு நல்லா கொஞ்சம் பல இது மாதிரி க்ளீனாக இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி வச்சுன்னா உங்களுக்கு நல்ல அவுட்புட் கிடைக்கும். நார்மலாக 4.5 யூனிட் 4 யூனிட் நாங்கள் ஜென்ரேஷன் கொடுக்குறோம்னாக்கா அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹையஸ்ட்டாகவே கிடைக்கும். அதனால எந்த பிரச்சனையும் எதுவும் வராது. அதேமாதிரி க்ளீனிங் பர்பஸ் எந்த அளவுக்கு நீங்கள் பண்ணி நீட்டாக பேனல் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எஃபிஷியன்சி கிடைக்கும். பேனலோட எஃபிஷியன்சி 20%னா 20%, 21னா 21 கிடைக்கும் அவுட்புட்டு. உங்களுக்கு என்ன 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் நமக்கு லைஃப் வருது அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 இயர்ஸ்க்குள்ளே டோட்டல் ஈல்டு நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கிறதுக்கு பேனல் போர்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கணும், பக்காவாக அது இருக்கணும். இந்த இடத்துல பாருங்கள் 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர், 3 ஃபேஸ் ஏசிடிசி பாக்ஸு, அதேமாதிரி 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் போட்டிருக்கோம். 3.2 கிலோவாட்டு 535 6 பேனல். அதேமாதிரி இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற கேபிள் மெட்டீரியல் எல்லாமே பாலிகேப்பு தான். சோலார் டிசி கேபிளும் பாலிகேப்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏசி கேபிளும் பாலிகேப்பு தான் யூஸ் பண்ணுறோம். அதேமாதிரி இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய கிளாம்பு, எண்டு இதில் கிளாம்பு ஸ்க்ரூ எல்லாமே வந்து எஸ்எஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்டிட்டி கிளாம்பு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். எர்த்திங்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏசிக்கு தனியாக டிசிக்கு தனியாக எர்த்திங்க்கு காப்பர் கம்பி தான் யூஸ் பண்ணுறோம். அதே பைப்பு எல்லாமே குவாலிட்டி தான் மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறது போகிற பாருங்கள். இது மாதிரி எல்லா கேபிளும் கட் பண்ணால் போனால் அதுக்கு லெக்கு கிரிப்பிங் டூல் யூஸ் பண்ணி லெக் அடித்து பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த ஒரு லூஸ் கார்னட் இல்லாமல் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய எல்லா கேபிளையுமே லெக் அடித்து தான் போடுவோம். ப்ராப்பராக டெக்னிக்கலாக ஒரு கண்ட்ரோல் பேனலில் ஒரு கண்ட்ரோல் ஒயரிங்கை ஒரு எம்சிபியில் எப்படி கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் படி தான் நம்ம ஒயரிங்கும் சரி, அது ஒர்க் பண்ணுற விதமும் சரி, டிசைனிங் ஸ்டைலும் சரி பக்காவாக பண்ணி கொடுப்போம். மெட்டீரியல் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இருக்காதுங்க. மெயினாக வந்து கேபிளை வந்து சீவிட்டு சும்மா அப்படியே கொடுக்குறதெல்லாம் கிடையாது. நாங்கள் கம்பல்சரி கிரிப்பிங் பண்ணி லெக் அடிச்சு தான் கொடுப்போம். பாருங்க, இது வந்து இன்வெர்ட்டரோட இன்புட் கிரிட்டுக்கு சப்ளை வந்து இதுதான், இது மூலியமாக தான் ப்ரொடக்ஷன் போகிறது. அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் ஃபுல்லாக லெக் அடித்து பாருங்கள் கனெக்டிங் அந்த ட்ரிப்பில் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து இன்வெர்ட்டரோட அவுட்புட்டு கிரிட்டு கனெக்ட் பண்ணுற இடம். இதுலேருந்து எடுத்தால் நமக்கு பாருங்கள் உள்ள உங்களுக்கு கிரிட்டில் போய் கனெக்ட் ஆகிறது கொடுத்துட்டோம். பார்த்தீங்களா, கேபிளிங்கு சேனலு பாலிகேப்பு தான் எப்போதுமே. போஸ்ட் கேரம் கேபிள் இந்த இடத்துல 4 ரன் யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர், 2 ஸ்டிங்கு உள்ள இன்வெர்ட்டருங்க இது. 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர் வந்து டபுள் ஸ்டிங்கு இன்வெர்ட்டர். இந்த இடத்துல இப்போ ஒரு ஸ்டிங்கு நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்டிங்கு ஸ்பேராக இருக்குது. அதேமாதிரி ஃபியூச்சரில் இன்னும் 3 கிலோவாட் பேனல் வந்து இதில் அப்டேட் பண்ணலாம். இவங்களுக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, நான் அந்தளவுக்கு லோடு அங்கே யூஸ் பண்ணுறாங்க, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால போட்டுக்கலாம், ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போட்டிருக்கோம். நாங்கள் 6 கிலோவாட் இன்வெர்ட்டர் தான், 3 ஃபேஸ் இன்வெர்ட்டர், யூடிஎல் டிசிஆர் அதாவது சப்சிடிக்குன்னு அவைலபிள் பண்ணப்பட்ட பேனல் இன்வெர்ட்டர் பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிக்கு தான் உங்களுக்கு போட்டு கொடுத்துருக்கோம் நார்மலாக. அப்போ இதே மாதிரியே உங்கள் வீட்டில் நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிக்கு சோலார் போடணும், சோலாரில் வந்து மானியம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 3 கிலோவாட் வரைக்கும் 78,000, மேக்ஸிமம் 9.8 கிலோவாட் வரைக்கும் அந்த அமௌண்ட்டு தான். பட் ஆனால் அதோட ப்ரொடக்ஷனு, அதோட ஈல்டு இது எல்லாமே பக்காவாக உங்களுக்கு எஃபிஷியன்சி வர்ற மாதிரி இது டிசைனிங் பாருங்கள். ஏசி பாக்ஸு, இது வந்து டிசி பாக்ஸ், இந்த சைடு இருக்குது டிசி எம்சிபி, டிசி பீஸு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 போல் எம்சிபி, ஏசி எஸ்டிபி இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்கோம். பைப்பிங்கு, கிளாம்பு எல்லாம் கான்டிட்டி கிளாம்பு, ஸ்க்ரூலாம் எஸ்எஸ் ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இன்வெர்ட்ரு கம்ப்ளீட்டாக ஒர்க்கு முடித்து ஆன் பண்ணி கொடுத்து அதை செக் பண்ணி வர வரைக்கும் மீட்ரு வர வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணி அந்த மீட்ரிங் வந்ததுக்கப்புறம் என்ன யூனிட் உங்களுக்கு ஜென்ரேஷன் ஆகுது அப்படிங்கிறத உங்களுடைய மொபைல்லேயே இது வைஃபை சிஸ்டம் இதில் இருக்குது, இந்த வைஃபை ரவுட்டரை வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்களே செக் பண்ணிக்கலாம் அது என்னென்ன இஷ்யூ வருது என்ன வருதுங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம பார்த்துக்கலாம். மெயினானது எல்லா இன்வெர்ட்டர் வந்து மார்க்கெட்டில் 7 வருஷம் 5 வருஷம் தான் வாரண்டி. நம்ம கொடுக்குற இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா 10 இயர்ஸ் வந்து சோலார் ஆன் கிரிட் வாரண்டி, ஆன் சைட் வாரண்டிங்க, 10 இயர்ஸ் வாரண்டி. பேனலுக்கு வந்து 12 இயர்ஸ் வாரண்டி. அதேமாதிரி எர்த்திங் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் பாண்டட் ராடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். 17 mm ராடுங்க இது. 2 மீட்ரு உங்களுக்கு வந்து போட்டிருக்கோம். 25 கிலோ கெமிக்கலுங்க. 2 மீட்ரு காப்பர் பாண்டட் ராடு, ஜிஐ வித்து காப்பர் பாண்டட் ராடு. அதாவது 100 மைக்ரான் வந்து 80லேருந்து 100 மைக்ரான் ஒன்று, 180லேருந்து 200 மைக்ரான் ஒன்று. கம்பல்சரி டிசிக்கு தனியாக ஏசிக்கு தனியாக தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எர்த்திங் ராடு இருக்குது. அது மைக்ரான் வந்து அதிகமாக இருந்ததுனால தான் சீக்கிரமாக அப்சர்வ் பண்ண எர்த்திங் எது குயிக்காக ஃபாஸ்ட்டாக வந்து அதை வந்து உள்ளே போகும், கிரவுண்டுக்குள்ளே வந்து கொடுக்கும். 25 கிலோ கெமிக்கல் பேக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் 2 மீட்டர் ராடு, நல்லா பெருசாக இருக்கும். அது வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள். 2 மீட்டர் ராடு யூஸ் பண்ணியிருக்கோம். இது மாதிரி சோலார் வாட்டர் ஹீட்ரு, சோலார் வாட்டர் பம்பு, சோலார் ஆன் கிரிட்டு, சோலார் ஆஃப் கிரிட்டு பாருங்கள். 2 மீட்டர் ராடுங்க, காப்பர் பாண்டட் ராடு, 2 மீட்டர் ராடுங்க.
17 mm திக்னஸ்ஸு. ஏன்னா ஒரு ஜிஐலியோ மற்றதில் எது யூஸ் பண்ணாலுமே 25 இயர்ஸ் 30 இயர்ஸ் அப்படிங்கும்போது சீக்கிரமாக இத்து போய்டும், அதோட கிராவிட்டி கிடைக்காது. அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டர் ராடு யூஸ் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் 25 கிலோ கெமிக்கலுங்க. எல்லாம் குழி எடுத்து பாருங்கள், உள்ள கெமிக்கலை ஃபுல்லாக கொட்டி தண்ணியை ஊற்றி செட் பண்ணி வச்சாச்சு. இது மாதிரி நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கு சோலார் பவர் பிளான்ட் போடணும், வீட்டுக்கு போடணும். கம்பெனிக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு, இண்டஸ்ட்ரியலுக்கு, ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலுக்குலாம் வந்து சப்சிடி கிடையாதுங்க. அதெல்லாம் ஸ்கீமு வேறு ஸ்கீமில் வரும். அதனால் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூப்பிடுங்க, கால் பண்ணுங்கள். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்கு வந்து பெரிய மெகா ப்ராஜெக்ட் கணக்கில் வந்து பண்ணுற ஐடியாவில் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்குன்னு நேரில் வந்து எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி கிளியராக உங்களுக்கு என்னென்ன அதில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரோம். அதேமாதிரி கம்பெனி சைடு நீங்கள் சோலார் போடும்போது உங்களுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரியல்ங்கிறது வேறு, டொமஸ்டிக் நம்ம ரெசிடென்சி பர்பஸுக்கு வந்து அதோட ஸ்கீம் வேறு. அவங்களுக்கு வந்து யூனிட் மைனஸு, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைசா கணக்கில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை தான் மைனஸ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டு கையில் காசாக எதுவுமே தரமாட்டாங்க. நேராக உங்களோட யூனிட் என்ன ஓடி இருக்கோ அதுக்குள்ளே உங்கள் அமௌண்ட் என்ன பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்லேருந்து தான் மைனஸ் பண்ணுவாங்க. இண்டஸ்ட்ரியலை பொறுத்தவரை போடுறவங்களுக்கு டேவில் யூசேஜ் அதிகம் அப்படின்னாக்கா நல்ல பெனிஃபிட்டுங்க. சோலாரை பொறுத்தவரையில் போட்ட அமௌண்ட்டு 1 or 2 இயர்ஸோ இல்லை 5 இயர்ஸ் என்ன நீங்கள் பில் பே பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ளே எடுத்துடலாம். மற்றும் ஒரு சோலார் ஆன்கிரிட் வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சந்தேகம் எதுவாக இருந்தாலும் நம்ம கமெண்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆர்டர் வேணும், உங்களுக்கு வந்து சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணணும், சோலார் வாட்டர் பம்பு வேணும் அப்படின்னாக்க நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்குது. நம்ம குவாலிட்டியாக நல்லா பக்காவாக உங்களோட சைட்டை வந்து நேரில் வந்து விசிட் பண்ணி என்ன உங்களுக்கு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒர்க்கை ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி 2 to 3 டேஸில் உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். அதேமாதிரி இபி மீட்டரிங், நெட்வொர்க்கிங் சார்ஜ், இபி ஃபாலோ ஃபோருக்கு, சிவில் ஒர்க்கு, டிரான்ஸ்போர்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லோடிங் அன்லோடிங் நீங்கள் தான் கொஞ்சம் கஸ்டமர் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி தரணும். இது எர்த்திங் பாருங்கள் பக்காவாக போட்டாச்சு, போட்டு கிளியராக எல்லாம் பண்ணி செட் ஆகிடுச்சு. காப்பர் கம்பி போட்டு பைப்பில் போட்டு உள்ளே டேரெக்டாக கொண்டு போய் எஸ்டிபிக்கு நம்மளோட எர்த்திங் லிங்க் எங்கே தேவையோ அவங்க கொடுத்தாச்சு. வேறு 2 எர்த்துமே கொடுத்தாச்சு. ஏசிக்கு தனியாக டிசிக்கு தனியாக எடுத்து போட்டிருக்கோம். அதனால் நன்றி, வணக்கம். நம்ம நம்பர் டிஸ்பிளே இருக்குது, கால் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுங்கள்.